வணக்கம். லக்ஷ்மி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நான் சொல்ல போகிறேன். இது பொதுவாக விசேஷ நாட்களில் தோரணம் கட்டுறது, நிலைவாசலில் தோரணம் கட்டுறது நம்ம பழக்கம். அதே போல் கலசம் வைக்கிறப்ப மாவிளை வைக்கிறது ரொம்ப பழக்கம். மாவிளை சம்மந்தமாக தான் சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மாவிளை நிலைவாசலுக்கு மாவிளை தோரணம் கட்டணுமா? ஆமா, கண்டிப்பா கட்டணும். நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்ப நிலைவாசலுக்கு மாவிளை தேடியிருக்காங்க, கிடைக்கல. உடனே என்ன பண்ணாங்க, வெத்தலை கட்டலாமான்னு அடுத்து அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டாங்க. நான் சொன்னேன், வெத்தலையெல்லாம் இதுவரையும் நம்ம கட்டினதில்ல. நம்ம முன்னோர்கள் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க. பட் அவங்களுக்கு நல்லதா இருந்திருக்கலாம். நம்ம தெரியாம சில விஷயங்கள செய்யக்கூடாது. ஏன்னா மாவிலை தோரணங்கிறது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒன்று. ஆனா வெற்றிலை இப்ப வந்து விலைவாசல்ல கட்டலாமா அப்படின்னா, அது இந்த வெற்றிலைங்கிறது பூக்கள, காய்க்கல அந்த மாரி ஒரு தான். ஆனா தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அது பூஜை அறையில பயன்படுத்துறோம். வெற்றிலை பூஜை அறையில நம்ம பயன்படுத்துறோம். அது தப்பு கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எத எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துல குழப்பம் வரக்கூடாது எப்போதுமே. நிலைவாசல்ல கட்டலாமான்னு கேட்கிறப்பயே, இதுக்கு முன்னாடி நெறைய பேர் செஞ்சதில்லன்றத ஒரு மாவிலைய நம்ம கட்டலாமான்னு கேட்போமா? கேட்கவே மாட்டோம். ஏன்னா நெறைய நம்ம முன்னோர்கள் பழக்கப்படுத்தியிருக்காங்க. சில விஷயங்கள ஆராய்ஞ்சு தான் பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன், தெரியாத விஷயங்கள முழுமையா தெரியாத விஷயங்கள நம்ம செய்ய வேண்டாம். அதுக்கும் மேல அத கட்டி நாங்க ரொம்ப ஹோன்னு இருக்கோணும்னா, அவங்கள பத்தி நான் பேசல. ஏன்னா நிலைவாசல்ல கட்டுறதுக்குன்னு உரியது மாவிலை தோரணம் தான். கிடைக்கலையா? கிடைக்கலன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 2 சைட்லயும் பூ வச்சிருங்க. அது போதும். இருக்கிறத வச்சு நம்ம சாமி கும்பிட்டுறலாம். இதத்தான் நான் இந்த பதிவுல சொல்ல வரேன். நல்லா தெரிஞ்ச விஷயத்த செய்யுங்க. வெற்றிலை பாக்கு பூஜை அறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், பூஜைக்குரிய பொருள் தான். ஆனா அது நிலைவாசல்ல கட்டலாமா? அப்படின்ற ஒரு கட்டலாமான்னு ஒரு கேள்வி வந்தாவே, தொட்டு தொட்டு வரலன்னு அர்த்தம். அதனால தெரியாத விஷயங்கள செய்யறதுக்கு முந்தி, சில விஷயங்கள யோசிச்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? இது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நம்ம முன்னோர்கள் காலம் காலமா செஞ்ச விஷயங்கள நம்ம கடைபிடிச்சுட்டு வந்தோம்னாவே, நம்ம சுபிட்சமா இருப்போம். எந்த ஒரு காரியமும் நல்லபடியா முடியும். அதத்தான் இந்த பதிவுல சொல்றேன். நன்றி.